ஆபிரகாமுடைய சிஇஓவுடைய பேரு எலியேசர். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, 100 வயசு ஆக போகுது. ஆண்டவர் சொன்னார், உனக்கு வாக்குத்தத்தப்படி உனக்கு குழந்தை கொடுப்பேன்னு. குழந்தை இல்லாததால இவன் மைண்டுக்குள்ள ஒரு திங்கிங் வருது, என் வீட்லயே பிறந்து வளர்ந்து என் சொத்துக்களெல்லாம் மெயின்டைன் பண்ற இவனை ஆண்டவரே எனக்கு மகனை அடாப்ட் பண்ணிக்கிறேன். வேலைக்காரங்களையும் சொந்த பிள்ளைய அடாப்ட் பண்ணுவாங்களா? அப்போ அடாப்ட் பண்ணுறாங்கன்னா ஆபிரகாமுக்கு எலியேசர் எவ்வளோ உண்மையாக இருந்தான். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீ உயர்த்தப்பட வேண்டும் என்றால், இல்லை நீ ஒரு கம்பெனி எடுத்து நடத்த வேண்டும் என்றால், எலியேசரை போல தாழ்மை உள்ளவனும் உன் எஜமானுக்கு எல்லா விதத்திலும் கீழ்ப்படிந்தான். பேதுரு சொல்றாரு, அவன் கெட்டவனா கூட இருக்கலாம், அவனுக்கு கீழ்ப்படிந்த நட, அவன் வாயிலேயே உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக. என்னவனா சொல்லல மட்டும் ஆபீஸ்ல உண்மையாரு வேதம் சொல்லுறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எந்த இடத்துல நெருக்கப்படுறையோ அதே இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய சிங்காசனத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.